திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துடையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய கருணையினாலே திருநாகர சுவாமிகள் இயற்றிய 4ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக எப்பொழுதும் போல 12 திருமுறைகளுடைய ஆசிரியருடைய துதியும் திருப்பள்ளி எழுச்சியும் பாடி துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்குண்டான 12 திருமுறை ஆசிரியரின் துதியும் திருப்பள்ளி எழுச்சியும். ஐயா சாம்பசையா வாங்கய்யா. ஐயா நன்றிங்க. திருச்சிட்டமா அனைத்து அடியார்களுடைய பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்யால் வணங்கிக்க. திட்டமா ஐயா சிவாய் நமங்க ஐயா. அம்மா பட்டம்மாள்மா வாங்கம்மா, பன்னீர் ஆசிரியர் துதி படிங்கம்மா. சிவாய் நமங்க ஐயா. பன்னிரு திருமுறை அருளாளர்கள் போற்றி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திரு நாவலோர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாழ் போற்றி. திருமாளிகை தேவர் திருவடி போற்றி. சேந்தனார் செம்பதும சேவடி போற்றி. கருவூர் தேவ கழலினை போற்றி. பூந்துருத்தி நம்பி காட நம்பி கழல் போற்றி. கண்டராதித்தர் கழலடி போற்றி. வேணாட்டடிகள் விரைகழல் போற்றி. திருவாலி அமுதனார் திருவடி போற்றி. புருடோத்தம நம்பி பூங்கழல் போற்றி. சேதிராயர் அடிகள் சீரடி போற்றி. திருமூல நாயனார் திருத்தாள் போற்றி. திருவால வாயுடையார் நிழற்றால் போற்றி. காரைக்கால் அம்மையார் பூவடி போற்றி. ஐயடிகள் காடவர்கோன் அருங்கழல் போற்றி. சேரமான் பெருமாள் சேவடி போற்றி. நக்கீர தேவர் நற்றால் போற்றி. கல்லாட தேவர் கழலடி போற்றி. கபில தேவ நாயனார் கழலினை போற்றி. பரணதேவ நாயனார் பொற்றால் போற்றி. இளம் பெருமானடிகள் இணைத்தால் போற்றி. அதிராவடிகள் அருங்கழல் போற்றி. பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தால் போற்றி. நம்பியாண்டார் நம்பி நற்றால் போற்றி. செல்வமணி குன்றத்தூர் செக்கிழாரடி போற்றி போற்றி. படிச்சுட்டேங்க ஐயா. அடுத்த பாட்டம். நன்றிம்மா நன்றிம்மா, சொல்லிடுறேம்மா. அருள் பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும். பொருள் சமய முதல் சைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய. இருள் கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள் தன் திரு அருளும் எனவும் கூடி. திரள் கலை ஞான கன்றும் அரசும் சென்று செம்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாலுற்ற பின்னை நீரம்மா அழுங்கி அரட்டாதே. திருமாமணி சேர்த்திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருபுயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே.
அது பல சுவையென அமுதென அரிதற்கு அரிதென எளிதென அமரரும் அறியார். இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மதுவலர் போலில் திரு உத்தர கோஷ மங்கையுள்ளாய் திரு பெருந்துறை மன்னா. எது எமை பணி கொள்ளும் ஆறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாங்கய்யா. நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமுறை தமிழோசையில காலையில திருமுறை ஆசிரியர்கள் 27 பேரை சொல்லி திருமுறை திருக்கோயிலுக்கு சென்று அங்கே உள்ள அந்த திருக்கதவை திறந்து திருப்பள்ளி எழுச்சி பாடுதல். வாழ்க வாழ்க வாழ்க. இப்போது நாம் அந்த திருமுறையில 4ஆம் திருமுறையில 39வது பதிகமாக திரு ஐயாற்று பதிகம். இதுவும் பண் திருநேரிசை இராப்பண் 4 என்று நாழிகை 41 45 நாழிகையில இரவு 10 12 மணிக்குள்ள நவரோஸ் ராகத்துல பாடத்தக்கதாக அமைந்திருக்கிறது. காவிரியினுடைய வடகரையிலே 51வது தலமாக தஞ்சைக்கு வடக்கே அமைந்துள்ளது. பெருமான் ஐயாரப்பராகவும் அம்மாள் அறம்படத்த நாயகியாக இருக்கிறார்கள். ஆனா அங்க ஐயாரப்பர் இப்ப தர்ம சம்பந்தனின்னு வச்சிருக்காங்க. இதனுடைய மொழிபெயர்ப்பு தான். அவங்க மொழிபெயர்த்து நம்ம தமிழை திணிக்க, அவங்க வடமொழியை திணிச்சு போட்டு நம்ம வடமொழி தமிழை திணிக்கிறதா சொல்லி தெரியுறாங்க. வாழ்க. இதுக்கு பெரிய புராண பாடல் 385. நன்றிங்கய்யா. திரு ஐயாறு இடம் சுட்டி சேக்கலார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசையின் 385. திருச்சிற்றம்பலம். கண்டு தொழுது வணங்கி கண்ணுதலார் தமை போற்றி கொண்ட திரு தாண்டகங்கள் குறுந்தொகை நேரிசை அன்பின் மண்டு விருத்தங்கள் பாடி வணங்கி திரு தொண்டு செய்தே அண்டர் பிரான் திருவையாறு அமர்ந்தனர் நாவுக்கரச. நன்றிங்க. ஐயாரப்பரை கண்டு வணங்கி அந்த கண்ணுதலனுக்காக திருத்தாண்டகம் திருக்குறுந்தொகை மண்டு விருத்தங்கள் திருவிருத்தம் திருநேசமலைய எல்லா பேரும் பாடுறார். நாவுக்கரசர் பாடிய பதிகங்கள்ல அமைந்த அந்த பண்ணு பாத்தீங்கன்னா மற்ற எந்த பண்ணிலும் இல்லாத ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டா, அவர் பாடிய சிறப்பான பதிகங்கள் பண்கள் 4: திருநேரிசை, திருவிருத்தம், திருக்குறுந்தொகை, திருத்தாண்டகம். எல்லாத்துலயும் திரு என்ற சொல் வரும். திரு என்றால் சிவம் அல்லவா? அதனால சிவபெருமானுக்காக பாடிய அவர் மட்டுமே பாடிய அந்த பண்ண அமைப்புகள் திருநேரிசை, திருவிருத்தம், திருக்குறுந்தொகை, திருத்தாண்டகம். வேற ஏதாவது திருந அடையாளம் வருதான்னா இல்லை. ஆனா இதுல மட்டும்தான் திரு. ஏன்னா அவர் பேரே திருநாவுக்கரசு அல்லவா? பெருமான் நாவுக்கரசர் என்று அழைத்தத திருநாவுக்கரசு என்று அழைத்தார். அதனால அந்த திரு என்ற பண் அமைந்த பாடல அவர் மட்டுமே பாட, வேற எந்த சம்பந்தலையோ சுந்தரலையோ இது மாதிரி பதிக அமைப்புகள் இல்லை. அதிலே நமக்கு இப்ப நாம் பாடிக்கொண்டிருப்பது திருநேரிசை. இந்த இதுல முதல் பாடல். கொண்டாக்கனாய் சமணரோடே கூடி நான் கொண்ட மாலை துண்டனே சுடர்கள் சோதி தூநெறி ஆகி நின்ற அண்டனே அமரர் ஏரே திருவையார் அமர்ந்த தேனே தொண்டனேன் தொழுதுன் பாதம் சொல்லி நான் தெரிகின்றேனே. தொண்டனே தொழுது உன் பாதம் சொல்லி நான் தெரிகின்றேனே.
இந்த பதிகத்துல எல்லா இடத்துலயும் திருவையாறு அமர்ந்த தேனே என்ற சொல்லை மகுடமாக வைத்து பெருமானுடைய பாதத்தை நான் வணங்கி திரிகிறேன் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. பீலிகை இடுக்கை நாளம் 2வது பாட்டு. அடியன் படிச்சேன் ஐயா. பாடுங்க. பீலிகை இடுக்கினாலும் பெரியதோர் தவமென்றெண்ணி வாலிய தரிகள் போல மதியிலார்பட்டதென்னே வாலியார் வணங்கி ஏத்தும் திருவையார் அமர்ந்ததேனோடு ஆலியாய் எழுந்த நெஞ்சம் அழகிதாய் எழுந்தவாறே. நன்றிங்க. வாலியார் வணங்கியேத்தும் திருவையார் அமர்ந்ததேனே என்று அந்த ராமாயணத்தில் வருகிற வாலி வழிபட்ட தலம் வடகுரங்காடு சொல்லுவாங்க. ஆனால் இந்த தலத்தையும் அவர் திருவையாற்றையும் அவர் வழிபட்டு இருக்கிறார். அதனால வாலியார் வழிபட்டேத்தும் திருவையார் அமர்ந்ததேனே என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. தட்டிடு சமணரோடு. நமச்சிவாயா. 39 இல்லையாப்பா? என்னாச்சு? இருக்குப்பா. ஏன் இருக்குது? ஐயா பண் கொல்லியில வருது பாருங்க ஐயா. பண் கொல்லியில போச்சு அது பாருங்க ஐயா. கொல்லியில தான் வருது பாருங்க, நேரிசையில வரல. இங்க திருநெல்வேலியில போட்டிருக்காங்க வரிசையா போடும்போது. நிறைய பாட்டுல ஐயா, நிறைய பாட்டுல கொல்லியும் இதுல கலந்து போட்டிருக்காங்க. திருநெரிசைன்னு போட்ட பண்ணு கொல்லின்னு போட்டிருக்காங்க. இல்ல கொல்லி பண்ண அதே டைம்ல பாடுறது அந்த அந்த இந்த இராப்பண் 4ல கொல்லிக்க பாடுற அதே இதில் பாடுதான். திருநேரிசை கொல்லி வருது சாமி. சிவா வருது வருது பார்த்தேன். வந்துட்டா. ரைட். வாழ்க வாழ்க. 3வது பாட்டு யார் பாடுறது? தட்டிடு சமணரோடு. பாட சொல்லுங்க ஐயா. சம்சையா கணபதி ஐயா பாட்டு சொல்லுங்க. 4:39 சிவாதி சிற்றம்பலம். பெரியவங்களுக்கு வழி விட்டு நிக்கிறது. வாழ்க. சிவாதி சிற்றம்பலம் அழியார் பெருமக்கள் பாலபூஜ்யம் சமர்ப்பியாமி. சிவா சிவா நமச்சிவாயம். தட்டுடு சமணரோடே தழுக்கினான் தவமென்றி ஓட்டிடு மனத்தீரே உம்மை யான் செய்வதென்னே மொட்டிடு கவல பொய்கை திருவையார் வந்த தேனே போட்டிடும் உள்ளத்திலே உம்மை நான் உகந்திட்டேனே திருவையார் வந்த தேனோ தொட்டிடும் உள்ளத்திலே உம்மை நான் உகந்திட்டேனே உகந்திட்டேனே. சிவாசி சிரமம். நன்றி ஐயா. வணக்கம். சமணத்திலே தெரிந்து கொண்டிருந்தால் அதனுடைய சைவத்தின் அருமை தெரிந்து இப்பொழுது நான் இங்கே உம்மை உகந்திட்டு இருக்கிறேன் யாருடைய தமக்கையின் அருளால் என்பதை சொல்லாமல் சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. பாசிப்பல் மாசுமையர். வாராஜா வாராஜா. பருதிபார் கலைஞர். வாழ்க. பாசிப்பல் மாசுமையர். சரிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். பாசிப்பல் மாசுமையார் பலமில சமணரோடு நேசத்தால் இருந்த நெஞ்சை நீக்குமாறு அறிய மாட்டேன் சேதத்தார் பரவி ஏற்றும் திருவையாரம் வந்த தேனை வாசத்தால் வணங்க வல்லார் வல்வினை மாயும் அன்றே
வாசத்தால் வணங்க வல்லார் வல்வினை மாயும் அன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நேத்தான் கேட்டவங்க பாட்டிக்கிட்டு தாத்தாட்ட எங்க பரிதிமார் கலைஞரை காணமேன்னு. வாழ்க வாழ்க. வாசத்தால் வணங்க வல்லார் வல்வினை மாயும் அன்றே. வாசம் என்பது பெருமா இயற்கையிலே கிடைக்கிற மலர்கள். அந்த மலர்கள் இருந்த வாசத்தாலே மலர்களாலே பெருமானை பூவோடு நீர் சுமந்து ஏற்றல் விட நினைவுபடுத்த மாதிரி. திருவையாறு 5 ஆறுகள் ஒன்னா சேர்கிறா. ஆனால் அது நீரு. வாசம் என்பது மலர். அப்ப திருவையாத்துல வாசத்தோடு வணங்கினால் பூவோடு நீர் சுமந்து ஏற்றல். வாழ்க வாழ்க வாழ்க. நல்லப்பா. 5வது லலிதம்மா வேற யாருன்னா பயிற்சி பண்ணி வச்சிருக்காங்களா? இல்ல கண்ணைக்கிடையான் இருக்காரான்னு இல்லையா? சரி வாங்க பட்டமல்லம்மா நீங்க முடிச்சுங்க. இருங்க சாமி கொஞ்சம் இருங்க. ஐயா கூப்பிடுவாங்க. ஐயா கூப்பிடுவாங்க. வரிசையா கூப்பிடுவாங்க கொஞ்சம். வாங்கம்மா. கடுப்பொடி அட்டி மெய்யேர் கருதியோர் தவமன்றெண்ணி வடுக்களோடு இசைத்த நெஞ்சே மதியிலி பட்டதென்னே மடுக்களில் வாழை பாயும் திருவையார் அமர்ந்ததேனே அடுத்து நின்றுன்னு நெஞ்சே அருந்தவம் செய்தவாறே மடுக்களில் வாழை பாயும் திருவையார் அமர்ந்த தேனே அடுத்து நின்னு நெஞ்சே அருந்தவம் செய்தவாறே. சிவாய நம. குட்டி குட்டி எழுத்து தெரியும். அடுத்து ஒண்ணு நின்று நெஞ்சே அடியான அருந்தவம் செய்தவாறே. பெருமானை நினைத்தல் தான் உண்மையான தவம். தவம்னா எதோ தவம்னு சொல்றாங்க. எது பெரிய தவம்? பெருமானை நினைத்தல் தான் தவம். நின்னாவார் பிறரின்றி நீயேயானாய் நினைப்பார்கள் மனத்துக்கோர் வித்துமானாய். அதுதான் அருந்தவம்னு சொல்றார். வாழ்க வாழ்க. அடுத்து துறவி என்று அவமதோரேன். துறவி என்று அமவதோரேன் சொல்லிய செலவு செய்து உறவினால் அமணரோடும் உணர்விலேன் உணர்வென்றின்றி நரவமார் பொழில்கள் சூழ்ந்த திருவையார் அமர்ந்த தேனை மரவிலா நெஞ்சமேனன் மதியுனை கடந்தவாறே. திருச்சிற்றம்பலம். மரவிலா நெஞ்சமேனின் மதியுன கிடந்தவாறே என்று முந்தின பாட்டுல பெருமானை உன்முதல் நினைத்தல் தவம்னு சொன்னவர். இங்க மறவாதிருத்தல் நல்ல அறிவு. மதினா அறிவு. நல்ல எது அறிவுடைமைனா பெருமானை மறவாதிருத்தல் அறிவுடைமை. நினைத்தல் என்பது தவம். மறவாமை என்பது இந்த என்னது அறிவுடைமைன்னு சொல்றார். வாழ்க வாழ்க. அடுத்து 7வது பாட்டு. இப்போ வாங்கம்மா லலிதாம்மா வாங்கம்மா. பாறையா. சிவாய நம. பல்லுரை சமணரோடு பல பல காலம் எல்லாம் சொல்லிய செலவு செய்தேன் சோர்வன் நான் நினைத்த போதே மல்லிகை மலரும் சோலை திருவையாறு அமர்ந்த தேனை எல்லியும் பகலும் எல்லாம் நினைத்த போதினியவாறே எல்லியும் பகலும் எல்லாம் நினைத்த போதினியவாறே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமய்யா. எது இனிமைனா தேன் தான் இனிமை. தேன் இனிமை என்பது நாக்குக்கு. ஆனால் உள்ளத்துக்கு இனிமையது பெருமானை எல்லையும் பகலும் நினைத்தல். வாய்க்கு இனிமை தேன் என்றால் நம்முடைய உள்ளத்துக்கு இனிமை அவனை இரவும் பகலும் நினைத்திருத்தல். இவை இப்பொழுது மென்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. வாழ்க வாழ்க. மண்ணுளார் விண்ணுளார். ஸ்ரீதேவையா. ஐயா ஸ்ரீதேவையா. திருச்சிட்டம்பலங்க ஐயா. திருச்சிட்டம்பலம். ஐடியா திருவடி வணங்கிக்கிறேங்க சாமி. வணக்கம் சார். ஐயா 8வது பாட்டு தானேங்க சாமி? 8வது பாட்டியா?
திருச்சிற்றம்பலம். மண்ணுளார் விண்ணுளார் 8வது பாட்டு. மண்ணுளார் விண்ணுளாரும் வணங்குவர் பாவம் போக எண்ணிலா சமணரோடே இசைந்தனை ஏழை நெஞ்சே தென்னிலா எரிக்கும் சென்னி திருவையார் அமர்ந்த தேனை கண்ணிலார் காண பெற்று கருதிற்றே முடிந்தவாறே கண்ணினார் காண பெற்று கருதிற்றே முடிந்தவாறே. திருச்சிற்றம்பலம். நன்றி. பெருமானை கது என்பது உள்ளத்தால் கண்ணால் காணும் பேரு. கண்ணால் யானும் கண்டேன் காண்க என்ற வகையில கண்ணினால் காணப்பெற்று கருதிற்றேன் முடிந்தவாறு என்று பெருமானை கண்ணாலே காணுதலை போற்றுகிறார் திருவையார் தேனை. வாழ்க. அடுத்து குருந்தமதொசித்தமாலம். செல்வியம்மா. செல்வியம்மா. நம சிவாய. ஐயா எத்தனாவது பாடலுங்கய்யா? கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கேன். 9வது பாட்டுமா? 9வது. சிவா. குருந்தமது ஒசித்தமாளும் குருத்தமது ஒசித்தமாளும் குளமலர் மேவினானும் குருத்தமது ஒசித்தமாளும் குளமலர் மேவினானும் திருந்தனல் திருவடியும் திருமுடி காண மாட்டார். திருந்தனல் திருவடியும் திருமுடி காண மாட்டார். அருந்தவ முனிவரேத்தும் திருவையார் அமர்ந்த தேனை அருந்தவ முனிவரேத்தும் திருவையார் அமர்ந்த தேனை பொருந்த நின்று உன் நெஞ்சே பொய்வினை மாயும் அன்றே. பொருந்த நின்றுன் நெஞ்சே பொய்வினை மாயும் அன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. பொருந்து நின்று உன்னு நெஞ்சே பொய்வினை மாயுமாறே. நம்முடைய வாழ்க்கையில பொய் போனோம்னா எப்பவும் பெருமானை நினைத்து கொண்டே இருக்கணும். பெருமானை நினைத்தால் பொய் அகலும் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து அறிவிலா அரக்கனோடி. ஐயா திருச்சிற்றம்பலங்க ஐயா. கூப்பிட்டு இருந்தீங்களாங்க ஐயா? படிக்கட்டுமா நானு? இல்ல சாமி, நானும் கூப்பிடலையே. கூப்பிடுவாங்கம்மா, வரிசையா கூப்பிடுவாங்கம்மா. என் ட்ரெயின் வந்துச்சு என்ன? இல்லைங்க, கூப்பிட்ட மாதிரி இருந்தது. சரிங்க ஐயா, நான் சரிங்கம்மா. சரிங்கம்மா. வரிசையா கூப்பிடு, வரிசையா கூப்பிடு. சிவாய நம. ஐயா தாமோதரன் ஐயா வாங்கய்யா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அறிவிலா அரக்கனோடி அறுவரை அடுக்கலுற்று முருகினான் முருக கண்டு மூதறி வாழன் நோக்கி நிறுவினான் சிறு வீரலால் நெறிந்து போய் நிலத்தில் வீழ அறிவினால் அருள்கள் செய்தான் திருவையார் அமர்ந்த தேனே. அறிவினால் அருள்கள் செய்தான் திருவையார் அமர்ந்த தேனே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம்ம. நன்றிங்க ஐயா. அறிவுடைமை என்றும் அறிவு இல்லாமை என்று ரெண்டு. அறிவிலாமையாலே அவன் என்ன பண்ணான்? கையிலையை அசைத்தான். அறிவுடைமையாலே பெருமான் அவனுக்கு ராவணனுக்கு அருள் செய்தான் என்பதை அறிவுடைமை அறிவிலாமை ரெண்டையும் சேர்த்து அறிவிலா அரக்கன் என்று சொல்லி அறிவினால் அருளி செய்தார் என்று சொல்லி ராவணன் செய்த செயல் அறிவிலாத செயல், பெருமான் செய்த செயல் அறிவுலகிலிருந்து இரண்டையும் ஞாபகப்படுத்துற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 6ஆம் திருமுறையிலே 40வது பதிகமாக அதே திருவையாற்றிலே அதே திருநேரிசை பதிகம் இராப்பண் 4 நாழிகை 41 45க்குள்ள இரவு 10லிருந்து 12 மணிக்குள்ள நவரோஸ் ராகத்திலே பாடக்கூடியது. காவிரியுடைய வடகரையிலே 51வது தலமாக தஞ்சைக்கு வடக்கே இருக்கிற தலம் ஐயாரப்பர் அறம் வளர்த்த நாயகி. பெரிய புராண பாடல் 385.
நன்றிங்கய்யா. திருவையாறை இல்லை இல்லை என்று எதிர்மறை முகத்தால் இன்றி அமையாமையை விளக்கும் பதிகத்தை இடம் சுட்டி பாடிய பெரிய புராண பாடல் வரிசையின் 385. திருச்சிற்றம்பலம். கண்டு தொழுது வணங்கி கண்ணுதலார் தமை போற்றி கொண்ட திரு தாண்டகங்கள் குறுந்தொகை நேரிசை அன்பின் மண்டு விருத்தங்கள் பாடி வணங்கி திரு தொண்டு செய்தே அண்டர்புரான் திருவையாறு அமர்ந்தனர் நாவுக்கரசர். நன்றிங்கய்யா. மணிவாசக பெருமான் திரு என்ற சொல்லுக்கு சிவம் என்று பொருள் கண்டார். தவமே புரிந்திலன் தன்மலரிட்டு முட்டாது அடியே இறஞ்சேன் அவமே பிறந்த அறிவினையேன் உனக்கு அன்பருள் யான் சிவமே பெரும் திரு எய்திற்றிலேன் அப்படின்னு. அந்த திரு என்ற சொல்லு அந்த 27 நட்சத்திரங்கள 2 நட்சத்திரத்துக்கு தான் திரு என்ற சொல் வரும். ஒண்ணு திருவாதிரை, இன்னொன்னு திருவோணம். இப்ப திருக்கார்த்திகைன்னு சேர்த்துக்கினாங்க. ஆனா அது ஒரு கார்த்திகை தான் திருக்கார்த்திகை ஆக்கிட்டாங்க. முருக பக்தர் எல்லாம் சேர்ந்து வாழ்க்கை இருக்கட்டும். அதனால திரு என்ற சொல் 2 நட்சத்திரம் தான். அதே மாதிரி அந்த பண் அமைப்புகளிலே திரு என்ற அந்த சிவத்தை குறிக்கிற அந்த சொல் காட்டுகிற பண்கள் 4 தான். ஒண்ணு திரு நேரிசை, திருவிருத்தம், திருக்குறுந்தொகை, திருத்தாண்டகம். திருநேரிசையும் திருவிருத்தமும் 4ஆம் திருமுறை வரும். திருக்குறுந்தொகை ஃபுல்லா 5ஆம் திருமுறை, திருத்தாண்டகம் ஃபுல்லா 6ஆம் திருமுறை. அதனால திரு என்ற பண் கொண்ட அந்த அமைப்புல பாண்டவர் திருநாவுக்கரசர் மட்டும்தான் இல்லையா? அந்த வகையில இந்த பாட்டை அப்படி அமைச்சிருக்காரு. என்ன அவர் பெருமானை கண்டு தொழுது திருத்தாண்டகங்கள் குறுந்தொகை நேரிசை திருவிருத்தவன் அந்த 4 அவரை இந்த பாட்டுல சுட்டி காட்டுகிறார், சேர்க்கிறார். திரு என்ற அடையாளம் படுகிறார். 4 பண்களையும் சுட்டி காட்டி அந்த 4 பண்களிலும் திருவாரூர் பெருமானை, திருவையாற்று பெருமானை பாடினார் அப்படி என்று இந்த பாட்டுல சுட்டு காட்டுகிறார். கண்டு தொழுது வணங்கி கண்ணுதலோன் தமை போற்றி கொண்டு திருத்தாண்டகங்கள் திருக்குறுந்தொகை திருநேரிசை மண்டு திருவிருத்தவென்ற அந்த 4 பண்ணையும் இங்க சுட்டி காட்டி அந்த பண்ணிலே பதிகங்கள் பாடிய சிறப்புக்குரிய திருநாவுக்கரசர் என்பதை காட்டுறார் சேர்க்கிறார் பெருமான். வாழ்க வாழ்க வாழ்க. சிற்றம்பலம். தானலாதுலகம் இல்லை சகமலாதடிமை இல்லை காணலாதாடல் இல்லை கருதுவா தங்களுக்கு வானலாதருளும் இல்லை வார்குழல் மங்கையோடும் ஆனலாதூதி இல்லை ஐயனையாரனாக்கே. பெருமானுடைய ஊர்தியாகிய ஆனை தவிர வேற ஊர்தி இல்லை. அவன் என்ன பண்ணா, எருது மலை மட்டும் தான் வருவான். யானை மலையும் குதிரை மலையெல்லாம் வரமாட்டான். ஆனாலாது ஊர்தல் இல்லை ஐயன் ஐயாரனாக்கே. அவன் பயன்படுத்த பொருளை சாதாரண பொருளாதார உயர்ந்த பொருளை எல்லாம் உலக மக்களுக்கு கொடுத்து யாரும் பயன்படுத்தாத பொருளெல்லாம் அவன் பயன்படுத்துகிறான் என்ற வகையில இல்லை இல்லை என்று பாடுகிற சொல் என்று ஐயா சொன்னாங்க. நான் இல்லை என்று எதிர்மறை முகத்தால் பாடினான்னு சாம்பசிவா குறிப்பிட்டாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்த 2ஆவது பாட்டு. ஆளால் இருக்க இல்லை. ஐயா 4ஆம் திருமுறையில 4:40 ஐயா 4:40 திருவாரூர் 4:40 திருநெல்வேலி. வாங்க லலிதா வாங்கம்மா. நமசிவாய ஐயா. திருச்சிற்றம்பலம். ஆளலால் இருக்க இல்லை அருந்தவ முனிவர் கன்று நூலால் நொடிவதில்லை நுண்பொருள் ஆழ்ந்து கொண்டு மாலு நான் முகனும் கூடி மலரடி வணங்க வேலை ஆளலால் அமுதம் இல்லை ஐயன் ஐயரனார்க்கே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. ஆளலாது அமுதமில்லை என்று ஆலகால விடத்தையே அமுதமாக பெருமான் உண்டு ஆலகால விடமாகிய நஞ்சை உண்டு நமக்கெல்லாம் அமுதை தந்தான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. நரிபுரி சுடலை தண்ணீர். ஐயா சாம்பசிவா வாங்க. நன்றி ஐயா.
நரிபுரி சுடலை தன்னில் நடமலால் நவிட்டல் இல்லை. சுரிபுரி குழலி ஓடும் துணையலால் இருக்கை இல்லை. தெரிபுரி சிந்தையார்க்கு தெளிவலால் அருளும் இல்லை. அறிபுரி மலர் கொண்டேத்தும் ஐயன் ஐயாரனார்க்கே. அறிபுரி மலர் கொண்டேத்தும் ஐயன் ஐயாரனார்க்கே. நன்றிங்க. அறிவுரி அமரரே மலர் கொண்டு ஏத்தும் என்று திருமாலும் பரமனும் அப்பெருமானை மலர் கொண்டு ஏத்தினார்கள் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. தொண்டாலால் துணையும் இல்லை. சுக்கமாலம்மா, சொக்கமாலம்மா இருக்கீங்களா? அவங்க இல்லையே, நான் படிக்கிறேன். இருங்க சாமி, கொஞ்சம் இருங்க. சொக்கமாலம்மா இருக்கீங்களா? மீட்டு விடுங்க. அவங்க இல்லையாம்பா, அதுக்கு பதிலா இவங்க படிக்கிறேன்றாங்க. யார் இருக்காம அவங்க படிக்க சொல்லுங்க. அவங்களுக்கு பதில் இவங்க படிக்கிறாங்க. அந்த லைன்ல இருக்கட்டும் ஐயா. பணப்பாக்க ஐயா வாங்க. ஐயா சிவாய நம்ம ஐயா, நான் வெளியில இருக்கேன் ஐயா. வேற யாருன்னா பாட சொல்லுங்க. சரிங்க, வாங்க. ஆண்டாளம்மா வாங்க. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். தொண்டலா துணையும் இல்லை, தோழலா துணையும் இல்லை, கண்டலா தருவும் இல்லை, கலந்த பின் பிரிவதில்லை. பண்டை நான் மறையை காண பரிசீலன் என்ற எண்ணி அண்டவானவரேத்தும் மையலானாரனாக்கே. அண்டவார்களேத்தும் மையனாற்றானங்க ஆற்றானங்கே. சிவா திருச்சிற்றம்பலம். மன்னிக்கணும். பண்டை நான் மறைகள் காணா பரிசிடம் என்று எண்ணு என்பது காணா என்பது காணுதல் என்று பெயர். திருவாசகத்துல பண்டாய நான்மறைன்னு வரும். அந்த பண்டாய நான்மறையாக அஞ்செழுத்தாலே பெருமானை காணுதல். காணா என்பது எதிர்மறை பொருள் இருப்பதனால காணுதல் என்று பொருள் காண வேண்டும். அவர் எதிர்மறை பொருள் சாம்ப சொன்னார், இல்லை இல்லைன்னு. அது மாதிரி காணா என்பதை காணுதல் என்ற பொருள் கொண்டால் பண்டை நான்மறைகள் ஆகிய அஞ்செழுத்தாலே பெருமானுடைய உருவத்தை காணுதல். வாழ்க வாழ்க. எரியலால் உருவமில்லை. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். எரியலால் உருவம் இல்லை, ஏறலால் ஏறல் இல்லை, கரியலால் போர்வை இல்லை, காண்டகு சோதியார்க்கு பிரிவிழா அமரர் கூடி பெருந்தகை பிரானன்றேத்தும் அறியலா தேவி இல்லை ஐயனையாரனார்க்கே. அறியலா தேவி இல்லை ஐயனையாரனார்க்கே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம்ம. நன்றிங்க. அரியலால் தேவின்னு அரி என்பதை திருமால் என்று சொல்லி திருமானுடைய தங்கையாக தேவியை சொல்ற புராண வரலாறு. அதனால அதுதான் திருமால் எப்படி காக்கும் கடவுளோ அம்மா நம்மை காத்து ரட்சிக்கிற தேவி. அதனால அந்த தேவி தான் நம்ம என்ன பண்ணுவோம், சக்தி தான் சிவத்திலே அழைத்து செய்வாள். அதனால அரியலால் தேவி இல்லை என்று புராண கதையும் சொல்லி சக்தியினுடைய பெருமையும் சொல்ற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து கலனம் இல்லை. ஆறாவது பாட்டு. சித்ராமா ஐயா திருச்சிற்றம்பலம். ஐயா வாங்க சாமி. திருச்சிற்றம்பலம். என்பலார் கலனும் இல்லை, எருதலால் ஊர்வதில்லை, புண்பலால் நாரும் காட்டி பொடியலார் சாந்துமில்லை, துன்பிலா தொண்டர் கூடி தொழுதழுதாடி பாடும் அன்பலார் பொருளுமில்லை ஐயனை யாரனார்க்கே.
அன்பலார் பொருளுமில்லை ஐயனை யாரனார்க்கே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. உலகிலேயே உயர்ந்த பொருள் எது? எதையும் எதிர்பாராத அன்பு. அந்த அன்பாலால் பொருளுமில்லை ஐயன் ஐயாரனார்க்கே. ஆசை நீக்கி அன்பு சேர்த்தின அன்புதான் மிக உயர்ந்த பொருள் என்று சுட்டி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. கீழாலாத உடல் உடையும் இல்லை. சரிதாம்மா, முடியுமா ஐயா? சொல்லுங்க ஐயா, படிக்க முடியுங்க வா. ஏழாவது பாட்டு. திருச்சிற்றம்பலம். கீழலால் உடையும் இல்லை கிளர் பொறியாரவும் பைம்பூன் தேலார் ருணையும் இல்லை தொத்தலர்கின்ற வேனில் வேலலார் காயப்பட்ட வீரரும் இல்லை மீளா ஆளலார் கையும் மாறில்லை ஐயனை யாரனார்க்கே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. முந்தின பாட்டுல அன்பாலால் பொருளுமில்லை என்று சொன்ன நாவுக்கரசர் இந்த பாட்டுல ஆளலால் கைமாறில்லை என்று சொல்கிறார். பெருமானுக்கு செலுத்துற கைமாறியது அவனிடத்திலே அன்பு செலுத்துதல். அன்பினால் அடியேன் ஆவியோடு ஆக்கை அனந்தமாய் கசிந்து உருக என் பரம் அல்லா இன்னருள் தந்தாய் யானிதற்கு இளனோர் கைமாறே. பெருமான் மேல அன்பு செலுத்திவிட வேறு என்ன கைமாறு செய்ய இயலும் என்பதை மேல் பாட்டுல அன்பாலால் பொருளுமில்லை என்று சொல்லி இந்த பாட்டுல ஆளலால் கைமாறில்லை என்று சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க வாழ்க. சகமலாத அடிமை இல்லை. செல்வியம்மா, படிச்சிட்டீங்களா நீங்க? ஒரு பாட்டு. சரிங்கம்மா சரிங்கம்மா, இருங்க வாங்க. செண்பகவல்லி அம்மா வாங்க. பொருள் இருக்கீங்களா? செண்பகவல்லி அம்மா, பொருள். நான் பாட்டு எடுக்கல ஐயா, அப்புறம் பாடுறேன் ஐயா. சரிங்க, வாங்க. கேளுங்கம்மா, நல்லா கேளுங்க. புண்ணியம். ரைட்டு, வாங்க. இப்ப வாங்க பத்மாவதி அம்மா வாங்க. சிவாய நம்மையா. வாங்க வாங்க வாங்க. சகமல்லாத அடிமை இல்லை தானல்லால் துணையும் இல்லை நகமெல்லாம் தேய கையால் நாள் மலர் தொழுது தூவி முகமெல்லாம் கண்ணீர் மல்க முன் பணிந்தே தோம் தொண்டர் அகமலால் கோயில் இல்லை ஐயன் ஐயாரானார்க்கே. அகமல்லால் கோயில் இல்லை ஐயன் ஐயானார்க்கே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அதாவது போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் என்று சொன்ன அந்த வழிபாட்டு முறைய பிற்காலத்துல பயன்படுத்துவாங்களோ மாட்டாங்களோ என்று சந்தேகப்பட்ட நம்முடைய நாவுக்கரசர் அகமலால் கோயில் இல்லை. கோயில் எங்க ஆகுது? புறத்துல இருக்குதானா? புறத்துல நம்மள போய் கிட்ட போய் வழிபட மாட்டோம்பா, விட்டுருப்பா. கோயில் மனசுல இருக்குதுப்பா. அதனால தேடி கண்டு கொண்டேன் திருமாலுடன் ஆன்முகனும் தேடி தேடோனா தேவனை என் உள்ளே தேடிக்கொண்டேன் என்று அகமலால் கோயில் இல்லை ஐயன் ஐயாரனார்க்கே. ஐயாரப்பனை போய் நம்ம தொட்டு வணங்க முடியுமா? இல்லை. அந்த ஐயாரப்பனை நாம் உள்ளத்திலே வைத்துக் கொண்டால் அவனை தொட்டு தடவி பூசிக்கலாம் என்பதற்கு அடையாளமாக இந்த பாட இருக்கிறார். அகமலால் கோயில் இல்லை ஐயன் ஐயாரனார்க்கு. காயமே கோயிலாக கடிமனம் அடிமையாக வாய்மையே தூய்மையாக மனமணி லிங்கமாக நேயமே நெய்யும். மனமே லிங்கமாக மாற அந்த லிங்கத்தை நாம் தொட்டு பூசிக்கலாம். ஆனால் ஐயாரப்பர் திருவையாறு போய் ரொம்ப மனக்கட்டு போய் திருவையாறு கோயிலை சுத்தி வந்து செம்பஜோதி எத்தனை வாட்டி கத்தனால தொட விட மாட்டாங்க. அதனால அகமலால் கோயில் இல்லை. வாழ்க வாழ்க வாழ்க. உமையலாது உருவம் இல்லை. 9வது பாட்டு. அம்மா உமாமா. உமையலாது உருவம் இல்லை உலகாது உடையதில்லை நம்மையெல்லாம் உடையாராவா நன்மையே தீமே இல்லை கமையலாம் உடையராகி கலலடி பரவும் தொண்டற்கு அமையலா அருள் கோர்ப்பார் ஐயன் ஐயர்னார்க்கே. அமைவு இலா அருள் கொடுப்பார்
ஐயன் ஐயனார்க்கே. சிவாயம். கழலடி பரவும் தொண்டரு கமையிலா அருள் கொடுப்பார். யாரு? பெருமானுடைய திருவிடை வணங்களால அவர்களுக்கு கமையிலா என்றால் குறைவில்லாத அருள் தருவார். ஏன்னா அவன் குறைவிலா நிறைவு கோதிலா அமுது. அதனால அந்த குறைவிலா நிறைவை கமையிலா அருள் கொடுப்பார் என்ற சொல்லாலே சொல்லி காட்டுகிறார் அப்பரடிகள். வாழ்க வாழ்க. மலையலால் இருக்க இல்லை. வாங்க ஐயா, பணப்பாக்கத்து ஐயா, சங்கர் ஐயா. சரி பாடுங்கம்மா, செண்பகல்யம்மா பாடுங்க. மலையலால் இருக்கை இல்லை மதித்திடார கண் தன்னை தலையலால் நெறித்ததில்லை தடைவரை கீழடர்த்து நிலையிலா புறங்கள் வேவ நெருப்பலால் விரித்ததில்லை அலையினார் பொன்னி மண்ணும் ஐயன் ஐயனார்க்கே. அலையினார் பொன்னி மண்ணும் ஐயன் ஐயனார்க்கே. நன்றி ஐயா. அதனால அலையினார் பொன்னி மண்ணும் ஐயன் ஐயாரனார்க்கே என்று அந்த காவிரி ஆறு கடல் போல ஓடுகிறது. அதனால அலை வீசுகிறது. அதனால அந்த பொன்னியை அலையிலார் பொன்னி என்று அந்த காவிரியை சொல்லி அந்த காவிரி கரையிலே இருக்கிற ஐயன் ஐயாரப்பன் என்று சொல்லி இந்த பதிகத்தை முடிக்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 4ஆம் திருமுறையிலே 41வது பதிகமாக திருச்சோற்றுத்துறை. இதுவும் திருநேரிசை இராப்பண் 4 நாழிகை 41 45 நாழிகளை இரவு 10 12 மணிக்குள்ள நவரோசிலே பாடத்தக்கது. காவிரியினுடைய தென்கரையிலே 13வது தலமாக திருவையாற்றுக்கு கிழக்கே அமைந்துள்ளது. இங்கே இருக்கிற பெருமான் தொலையா செல்வர் என்றும் அம்மை ஒப்பிலாமுலை அம்மை என்றும் சொல்கிறார்கள். இங்க இதற்கான பெரிய புராண பாடல் 212. நன்றிங்கய்யா. திரு சோற்றுத்துறை இடம் சுட்டி சேக்கலார் வருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசை எண் 212. திருச்சிற்றம்பலம். இளும் பனியும் இளம் பிறையும் அணிந்தவரை எம் அருங்கும் தொழும் பணி மேற்கொண்டு அருளி திரு சோற்றுத்துறை முதலால் தழும்புரு கேண்மையில் நன்னி தானங்கள் பல பாடி செம்பலன திரை கோயில் திருத்தொண்டு செய்திருந்தார். நன்றிங்க. திருவையாற்றை சுற்றி இருக்கிற பல்வேறு கோயில்களே போய் பதிகங்கள் பாடினார். அதிலே ஒன்று இந்த திருச்சோற்றுத்துறை. அங்கே போய் பதிகம் பாடி திருத்தொண்டு செய்தார் என்று சொல்கிறார் சேக்கிழார். வாழ்க வாழ்க. பொய் வீராமேனி தன்னை பொருளென காலம் போக்கி மெய் வீராமனத்தன் அல்லன் வேதியா வேதனாவா ஐவரால் அலைக்கப்பட்டு ஆக்கை கொண்டயத்து போனேன் செய்வரால் உகழும் செம்மை திருச்சோற்றுத்துறையனாரே. செய்வரால் உகழும் செம்மை திருச்சோற்றுத்துறையனாரே. இந்த பொய் வீராமேனி என்று மெய்யென்று சொல்லப்படுகின்ற உடம்பு பொய் தான். ஆனா அந்த பொய்யை மெய்யென்று சொல்லி அதை மெய்யாக மாற்ற வேண்டும். மாற்றாமல் பொய்யாகவே வைத்திருக்கிறோம். அதனாலே அதற்காக நாம் பொருளை செல்ல பண்ணி காலத்தை கழிக்கிறோம். ஆனால் மெய்வீரா மனத்தனாக அந்த வேதநாவனாகிய அஞ்செழுத்து பெருமானுக்கு அந்த சோற்றுத்துறை அப்பன் திகழ்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 2வது பாட்டு. கட்டராய் நின்று நீங்கள். ஐயா சங்கர் ஐயா, பணப்பாக்கத்துல இருந்து வாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் எல்லாருடைய சிவனே போற்றி, எல்லாத்தவருக்கும் இறைவா போற்றி போற்றி. கட்டராய் நின்று நீங்கள் காலத்தை கழிக்க வேண்டாம். கட்டராய் நின்று நீங்கள் காலத்தை கழிக்க வேண்டாம். எட்டவான் கைகள் வீசி எள்ளி நின்றாடும் வானை அட்டமா மலர்கள் கொண்டு ஆனந்தும் ஆட்ட ஆடி சித்தராய் அருள்கள் செய்வார்
திருச்சோற்று துறையனாரே சித்தராய் அருள்கள் செய்வார் திருச்சோற்று துறையனாரே. திருச்சிற்றம்பலம். அத்தமா மலர்கள் தூவி ஆனஞ்சும் ஆட்ட ஆடி என்று சொல்லி, அட்ட மலர்கள் என்பதே பெருமானுடைய எண்குணங்களை சொல்லி அவனை போற்றுதல். அப்படி எண்குணரை போற்று போது அவனுடைய திருநாமமாகிய அஞ்செழுத்தை ஓதி வழிபடுதல் என்பதை அட்டமா மலர்கள் கொண்டு ஆனஞ்சும் ஆட்ட ஆன்மாக்கள் ஓதுகிற அஞ்செழுத்தாலே அவனை வணங்க வேண்டும் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. கல்லினால் புறமூன்றெய்த. திருச்சிற்றம்பலம். கல்லினால் புறமூன்றெய்த கடவுளை காதலாலே எல்லியும் பகலும் முன்னே ஏகாந்தமாக ஏத்தும் பள்ளி வெண்தலை கையேந்தி பல்லிலந்திரியும் செல்வர் சொல்லு நன்பொருளும் ஆவார் திருச்சோற்று துறையனாரே. திருச்சோற்று துறையனாரே. சொல்லுனன் பொருளுமானா திருச்சோற்று துறையாரே என்று அந்த திருமுறையை நாம் படிக்கிற ஒரு சொல்லும் அந்த சொல்லுக்கு பொருளாகவும் அவனே இருக்கிறான். வேற எங்கேயோ போய் தேட வேண்டாம். சொல்லுக்கு பொருள் சோற்றுத்துறையான் தான் என்று சொல்கிற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. கரையராய் கண்ட நெற்றி. வந்தவாசி செண்பகவல்லி அம்மா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம் ஐயா. எத்தனாவது படிக்கீங்க ஐயா? 4ல 40மா. அதுல வந்து இப்ப படிக்கிறது 4:41மா. 41 4:41 4வது பாட்டு. 4வது பாட்டு. சரிங்க ஐயா. கரையராய் கண்ட நெற்றி. ஒரு சில புக்ல இருக்காதுமா. இல்ல அது அந்த இது ஆப்ல கொல்லி பண்ணுல இருக்குங்க பாருங்க, அதுல பாருங்க. அடியன் படிக்கிறீங்க, அடுத்த அடியாருங்களை படிக்க சொல்லுங்க ஐயா. அது முதல் சொன்னே இருக்குமா? அது 41 முதல்ல இருக்கு. 4:41 திருச்சோற்றுத்துறை. நீங்க படிங்க ஐயா, நீங்க படிங்க. அடியன் அப்புறம் படிக்கிறேன். கொல்லிலே இருக்கு. அது முதல் பல்லே கொல்லி கலவாளம்ல இருக்கு. சரி சரிங்க 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 ஐயா. சரிங்க சரிங்க. வாங்க வாங்க சாம்பசிவ ஐயா வாங்க. சுவாமி இருக்கையா? திருச்சிற்றம்பலம். கரையராய் கண்ட நெற்றி கண்ணராய் பெண்ணோர் பாகம் இறையராய் இனியராகி தனியராய் பணிவென்றிங்கள் பிறையராய் செய்த வெல்லாம் பீடராய் கேடில் சோற்று துறையராய் புகுந்தென் உள்ள சோர்வு கண்டருளினாரே. துறையராய் புகுந்தென் உள்ள சோர்வு கண்டருளினாரே. நன்றிங்க. பெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்வான். அதனால புகந்தன் உள்ள சோர்வு கண்டு அருளினாரே என்று என்னுடைய சோர்வை நீக்குகிறதுக்காக அவன் தானே வந்து என்னை உள்ளம் புகுவான். அப்படி புகுகிறான். என்ன செய்யணும்? 5 எழுத்து ஓதுனா போதும், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம். தானேயோ தவம் செய்தேன் சிவாய நம எனப் பெற்றேன் தேனா என் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்வான். இருந்த இடத்திலிருந்து 5 எழுத்து ஓதினால் அவன் என் உள்ளத்திலே புகுந்து என்னுடைய சோர்வை போக்குவான் என்று அப்பர் பெருமான் சொல்றார். வாழ்க வாழ்க. பொந்தையை பொருளாயை. குறிப்பா சாம்பசிவையாவும் வந்து எழுப்புறாரு பாருங்க. அதான் ஸ்பெஷல். சாம்பசிவத்து போல நம்ம எல்லாரும் சேர்த்து தான் எழுப்புறாரு. அவரை மட்டும் எழுப்பல. அவர் அந்த பாட்டை பாட்டானா அந்த பாட்டு அவருக்கு சொந்தம் அல்ல, அது நாவுக்கரசருடைய பாட்டு. அவர் வாயால நம்மளெல்லாம் எழுப்புறாரு. அதை கருவியா பயன்படுத்தி கொண்டார். அவ்வளவுதான். அதனால அவர் தலை சொந்தாட கொண்ட மாட்டார் நினைக்கிறேன் நான். வாழ்க வாழ்க. சாபசிவ பாட்டா பாட்டு சாபசிவத்துக்கு சொந்தம் ஆயிடுவேன். யார் எந்த பாட்டாலும் அந்த பாட்டு அவனுக்கு சொந்தம் இல்ல. எல்லா பொருளும் நான் சிவனுக்கே சொந்தம். திருச்சிற்றம்பலம். வாங்கம்மா செண்பகவல்லியம்மா. முடியுமாப்பா? வாய்ப்பு இருக்கா? வெளியில இருக்குங்க ஐயா. நான் பாடல கேட்டுக்கிறேங்க ஐயா.
சரிங்க, வாங்க 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 வாழ்க வாழ்க வாழ்க. வாங்க செல்வியம்மா வாங்க. சிதம்பரத்துல இருந்து கத்தளி செல்வியம்மா வாங்க. கேட்டாலே இருக்கு. எத்தனையாவது நமச்சிவாய் ஐயா ஒரு நிமிஷம்யா. வாங்க. ஐயா எத்தனாவது பாடலுங்கய்யா? 5வது பாட்டுமா. 41:5. 4:41:5. சிவா. திருச்சிற்றம்பலம். பொந்தையை பொருளாய் எண்ணி பொறுக்கென காலம் போனேன். பொந்தையாய் பொருளாய் எண்ணி பொருளுக்கென காலம் போனேன். எந்தையே யோகமூர்த்தி என்று நின்றேத்த மாட்டேன். பந்தமாய் வீடும் ஆகி பரமபரமாகி நின்று சிந்தையுள் தேரல் போலும் திருச்சோற்று துறையனாரே. சிந்தையுள் தேரல் போலும் திருச்சோற்று துறையனாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. பொந்தையை ரொம்ப படபடப்பா இருக்க மாதிரி தெரியுது. மூச்சு வாங்குதுங்கய்யா, மூச்சு வாங்குதுங்கய்யா. தானத்தில் சிறந்த தானம் நிதானம். ஐயா இல்லையா, வெளியில ஓடி வந்தேங்கய்யா. சரி வாழ்க வாழ்க. சரி ரைட், சந்தோஷம். பொந்தையை பொருளாய பொந்தை என்பது இந்த உடம்பு தான். இதுக்கு பொந்தைன்னு பேரு. அவன் இந்த உடம்புலயே இருக்கிறான் இல்ல, எங்க இருக்கிறான்? இந்த உடம்பு அழியக்கூடிய பொருள். அவன் அழியாத பெருமான். அவன் எங்க இருக்கிறான்? சிந்தையில இருக்கிறான். அதனால பொந்தையை பொருளா எண்ண வேண்டாம், சிந்தையுள் தேரர் போலும். அவனை சித்தத்திலே வைத்து தெளிய வேண்டும். சிந்தையில் தேரர் என்பது தெளிவு. சிந்தையில் தேரனாக அந்த பெருமான் திருச்சோற்று துறையனாக இருக்கிறான் என்று பொந்தை சிந்தை என்ற ரெண்டுத்தையும் சொல்லி காட்டி, பொந்தை ஆகிய அந்த பொய்யிலே இல்லை, சிந்தையாகிய மெய்யிலே இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. பேர்த்தினி பிறவா வண்ணம். தமிழரசம்மா, ஆத்தூரம்மா முடியுமா? ஐயா திருச்சிட்டம்பலங்க ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிறேங்கய்யா. பேத்தினி பிறவா வண்ணம் பிதற்றும் மின் பேதை பங்கன் பார்த்தனு கருள்கள் செய்த பாசுபதன்றிரமே ஆர்த்து வந்திழிவதொத்த அலைப்புணர் கங்கை ஏற்று தீர்த்தமாய் போதாவிட்டார் திருச்சோற்று துறையனாரே. திருச்சிற்றம்பலங்கய்யா. நன்றிங்கய்யா. அலைபுணல் கங்கை ஏற்று தீர்த்தமாய் போத விட்டார். பெருமான் தலையிலே அந்த கங்கையை தாங்கி கங்காதரனாக நமக்கு அவன் தீர்த்தமாக இருக்கிறான். குளிக்கிற தீர்த்தமாக அவன் இருக்கிறான். அவன் அந்த குளிக்க மூலமாக உடம்பையும் தூய்மைப்படுத்திக் கொள்ளலாம், உள்ளத்தையும் தூய்மைப்படுத்திக் கொள்ளலாம். வாழ்க வாழ்க. கொந்தார் பூங்குழலி. பட்டமாலம்மா 7வது பாட்டு. சிவாய் நமங்க ஐயா. கொந்தார் பூங்குழலினாரை சூரியே காலம் போன எந்தையம் பிரானாய் நின்ற இறைவனை ஏத்ததந்தோ முந்தரா அழகுலாலை உடன் வைத்த ஆதிமூர்த்தி செந்தாது புடைகள் சூழ்ந்த திருச்சோற்று துறையனாரே. செந்தாது புடைகள் சூழ்ந்த திருச்சோற்று துறையானாரே. சிவாய் நம. செந்தாது புடைகள் தூழ்ந்த திருச்சோற்று. செந்தாது என்பது அந்த பூக்களில் இருக்கிற மகரந்தம். அதனால சோலைகள் சூழ்ந்த இடமாக அந்த சோற்றுத்துறை இருக்கிறது. அங்கே பூக்கள் நிறைய பூத்து கிடக்கின்றன. அதிலே உள்ள தாதுக்கள் கூடை சூழ பெருமான் இருக்கிறான் என்று இயற்கையோடு இணைத்து பாடுகிற பாடல். வாழ்க வாழ்க. அங்கதிரோனவனை. வாங்க, நியூ ஜெர்சில இருந்து, அமெரிக்கால இருந்து வேலரசம்மா வாங்க. சிவாயினம். அங்கதிரோடவனை அண்ணலா கருத வேண்டா வெங்கதிரோன் வழியே போவதற்கமைந்து கொண்மின் அங்கதிரோனைவனையுடன் வைத்த ஆதிமூர்த்தி செங்கதிரோன் வணங்கும் திருச்சோற்று துறையனாரே. திருச்சிற்றம்பலம். அங்கதிரோனவனை அண்ணலா கருத வேண்டாம். காலையில இருந்த உடனே சூரிய நமஸ்காரம் பண்ணா கண்ணுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு
ஆனா அந்த நாளும் கோளையும் வழிபாடுகிற முறைதான் அந்த வைதிக முறை. ஆனால் அந்த சூரியன் என்ன பண்றான்? பெருமானை வணங்குறான். அவன் பெருமானை வணங்குற போது நாம பெருமானை வணங்கிட்டு போலாம், அவனை வணங்க வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு அப்பர் சாமி சொல்றார். எப்படி சொல்றாரு? அங்கதிரோன் அவனை அண்ணலா கருத வேண்டா. சூரிய பகவானை தெய்வமாக கருத வேண்டாம். அது ஒரு தேவன், அது தெய்வம் அல்ல. அதனாலே அண்ணல் என்பது தெய்வம். அதனால தெய்வம் வேறு தேவன் வேறு. தேவனை வழிபடுவது தெய்வ வழிபாடு வேண்டும் என்பதை வலியுறுத்துகிற பாடலாக அங்கணன் அங்கதிரோனவனை அண்ணலா கருத வேண்டான்னு சொல்றது யாரு? அப்பர். நான் சொல்லப்பா, அப்பர் பெருமான் தான் சொல்றேன். அதனால அப்பர் வாக்கு அங்கதிரோனவனை அண்ணலா கருத வேண்டா, வெங்கதிரோன் வழியே போவதற்கு அமைந்து கொண்மன். அவன் தான் கண்ணொளிய கொடுப்பான்னு சொல்றாங்க. கண்ணொளி நமக்கு அவனா கொடுத்தான், சிவரன் கொடுக்கல, பெருமான் கொடுத்தான் இல்லையா? பெருமான் கொடுத்தது ஐம்பொறிகள். அதுல உள்ள கண்ணை, அதுக்கு அந்த கண்ணை கொடுத்த பெருமான் சிவன் தான். ஆனா அதை சூரியன் தான் தருவான்னு இவங்க பரட்டிட்டாங்க. அதனால அங்கதிரோனவனை உடன் வைத்த ஆதிமூர்த்தி, அந்த அங்கதிரனை படித்தவனே அந்த ஆண்டவன் தான், அவன்தான் ஆதிமூர்த்தி. அதனாலே சங்கதிரோனை வணங்கும் திருச்சோற்றுத்தோட, அத செங்கதிரவனாகிய செம்மை உடைய சிவனை வணங்குவான். அதுதான் சோற்றுத்தா இருக்கிறான். அதனால சூரிய நமஸ்காரம் பண்றதை விட சிவ வணக்கம் செய்வதே சிறப்பு என்று அப்பர் பெருமான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. ஏன்னா அந்த அங்கதிரோனை வழிபடு வைதிக முறை, சிவனை வழிபடுது சைவ முறை. உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம். வாழ்க வாழ்க. ஓதியே கழிக்கின்றீர்கள். கணபதியா சிற்றம்பலம். ஒன்பதாவது பாட்டியா? ஓதியே கழிக்கின்றீர்கள். திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். ஓதியே கழிக்கின்றீர்கள் உலகத்தில் ஒருவன் நீதியால் நடைய மாட்டேன் நின்பலன் என்று சொல்லி ஜாதியார் நான் புகனோ சங்கத்தனுங்கன ஜோதியாய் துழத்தன துறை துறையன்னாரே ஜோதியாய் துழத்தன துறையனாரே. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா நன்றி. சாதியான் அன்முகனும் சக்கரத்தானும். சாதினா குலம் அல்ல, ஏன்னா அவன் எதையும் சாதிக்காதவன். பெருமான போய் வணங்குறான்னு சொல்லி அவனுடைய திருமுடியை தேடி போய் காண முடியாமல் திரும்பி வந்தவன், எந்த சாதனையும் செய்யல அந்த நான்முகன். ஆனா அவன் பேனால ஒரு பிரம்ம இதுன்னு சொல்லி அத பிரம்ம குலம்னு சொல்லி அதை பிரம்மான்னு சொல்லி அந்த பிராமணர்கள்னு சொல்லி நம்மளெல்லாம் போட்டு குழப்பிட்டாங்க. அதனால அவன் எதையும் சாதிக்கவில்லை. போய் பெருமான வணங்குறான், திருமுடியை தேடி போய் அன்னப்பரபா போய் ஏமாந்து திரும்பி வந்தான். ஏனென்றால் யான் எனது என்ற செருக்கினாலே. அதனால்தான் திருமான் பந்தியாய் போய் அடிமுடி முடிய திருவடியை காண்டான் போய் திரும்ப. ரெண்டு பேரும் எதையும் சாதிக்காதவர்கள். கமலனான் முகனும் கார்முகில் நிறத்து கண்ணனும் நன்னுதற்கரிய பெருமானாக இருக்கிறான். அந்த பெருமானை எப்படி இருக்கிறான்? சோதி வடிவாயிருக்கிறான். அந்த சோற்றுத்துறை பெருமானை வணங்கினான் சிறப்புறுவோம் என்ற வகையாலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. கடைசி பாட்டு. வாங்கம்மா. சொக்கமலம்மா முதல் பாட்டுக்கே கூப்பிட்டேன். சொக்கமலம்மா கூப்பிட்டு பார்த்துட்டேன், வரல. இருக்கீங்களா? நான் போட்டு பாக்குறேன், நீங்க கூப்பிடுங்க. என்ன போட்டு பாக்குறீங்க? நான் முதல்ல உங்களை கூப்பிட்டேன், நீங்க இல்லாதனால பத்மாவதி அம்மா அடம் பிடிச்சாங்க நான் பாடுறேன்னு சொல்லிட்டு. பரவாயில்லையா, இருக்கேன். நீங்க பேசுறதெல்லாம் கேட்கறது சந்தோஷம். சரி, கேட்கறது புண்ணி. இப்ப பாட முடியுமா? மறுமையை கழிக்க வேண்டும்
பெற்றதோரு பயம் தன்னால் பிரானையே பிதற்று மின்கள் கற்று வந்தரக்கன் ஓடி கைலாய மலையை எடுக்க தெற்றுகந்தருளி செய்தார் திருத்தோற்று துறையனாரே. தெற்றுகந்தருளி செய்தார் திருத்தோற்று துறையனாரே. திருச்சிற்றம்பலம். செற்றுகந்து அருளிச் செய்தார் திருத்தோற்று துறை பெருமை நம்மை அடக்கவும் செய்வார் அருளவும் செய்வார். ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரே அடங்குவித்தால் ஆரொருவர் அடங்காரானே. செற்று உகந்து அருளிச் செய்தான் பெருமான் நம்மை ஒடுக்கவும் செய்வான் நம்மை அருளவும் செய்வான் என்ற வகையில ராவனுடைய செயலை நமக்கு சுட்டி காட்டுகிற பாடலாக அமைந்திருக்கிறது. வாழ்க வாழ்க என்று சொல்லி இதோட இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். திருக்கோயிலுடைய அந்த விடுமின் வெகுளி வேட்க பொன்னூசல் பாடி விடுமின் வெகுளி பாடி முடிச்சிடலாம். வாழ்த்து. லலிதம்மா பொன்னூசல் பாடிடுங்க. பொன்னூசல் பாடி திருக்கதை அடைத்து வாழ்த்து. லலிதம்மா சிட்டன் தெரியல, வேற பாட சொல்லுங்க ஐயா. சரி சூப்பர். இருங்கம்மா பத்மாவதி இருங்க கொஞ்சம் பத்மாவதி அம்மா இருங்க சாமி இருங்க அம்மா ரயில்வேக்காரம்மா. பொன்னூசல் எத்தனாவது பாட்டு ஐயா? ஏழுமா கடைசி கரிய திரு. ரயில்வேக்காரம்மா திருவாசகத்துல பொன்னூசல் படிக்க முடியுமா? யார் ஆர்வம் பரவாயில்ல அவங்கள பாட விட்டுருக்கியா? ஏன் அவங்கள விட்டுட்டு மற்றவங்கள பாடுறியான்னு கேட்டுக்கிறீங்க. அவங்க ஆர்வம் பாடன்னு வர அவங்கள பாட விட்டுருங்களா? கேட்டுக்கிறாங்க ஐயா. வேற ஏதாவது படிக்கட்டுங்க. சரி ரைட் ஓகே. ஏன்னா அடுத்து கொடுக்கலன்ற ஒரு வார்த்தை இருக்கு போது அதுதான். வேற ஒண்ணு சொக்கமா இல்லாம பாடுங்க. கேட்கணும் கேட்டா கொடுத்துரும் வேணான்னு சொல்ல. ஆர்வம் வரவங்கள வந்து தடுக்க வேண்டாம், கேட்கறவங்களுக்கு கொடுப்போம் இல்லையா? ஆர்வம் வரவங்களை நிறுத்தி விட்டு மற்றவங்கள பாடுறியான்னு கேட்க வேண்டாம்ன்றாங்க. எத்தனாவது பாட்டையா? ஆர்வத்தை குறைக்காதீர்கள். எது பாட்டையா? எத்தனாவதுயா? ஏழாவது பாட்டு படிங்கம்மா. உன்னற்கரிய திரு மண்ணி பொழிந்திருந்த மாமரையோன் தன் புகழே பண்ணி பணிந்திரைஞ்ச பாவங்கள் பற்றறுப்பான் அன்னத்தின் மேலேறி ஆடுமணி மயில் போல் என்னத்தன் என்னையும் ஆட்கொண்டான் எழில் பாடி பொன்னத்த பூன்முலையேர் பொன்னூசல்லாடாமோ. பொன்னத்த பூன்முலையேர் பொன்னூசல்லாடாமோ. நன்றிம்மா. வீடுமின் வெகுளி வேட்கை நோய். சொல்லுங்க. அந்த திருமுறை தமிழை சேர்ந்து எல்லாருக்கும் உரிய இடமாக அமைத்திருக்கிறோம். அதனால யார் ஆர்வம் பாடுறவங்களோ அப்படி கொஞ்சம் முன் ஆர்வம் வரவங்களோ முதல்ல பாட விட்டுருவோம். ஏன்னா முன்பின் எம்மை நுழைய பணியாருன்னு அப்புறம் பின்னாடி வரவங்கள நீ பாடு அந்த ஆர்வமா வரவங்களை விட்டுட்டு நீ பாடு சொல்லி அவங்க ஒருத்தரா டைம் லேட் பண்றதை விட ஆர்வம் வரவங்களை விட்டுட்டா அடுத்த பாடல அடுத்தவங்கள பாட வச்சிடலாம். அவ்வளவுதான். இல்லைன்னா அவங்களை நாளைக்கும் பாட வச்சிடலாம். ஏன்னா இது தினம் நடக்கிற எல்லாருக்குமான நிகழ்ச்சி. யாரையும் தடுத்து நிறுத்துற மாதிரி சூழலை உண்டாக்க வேண்டாம். வாழ்க வாழ்க. யாத்திரை பத்தி நான் பாடுறேன். நன்றிங்க. இந்த பாடலன்னா அடுத்த பாடல் பாடலாம், இன்னைக்கு பாடலாம் நாளைக்கு பாடலாம். ஏன்னா இது வந்து தினம் நடக்கிற நிகழ்ச்சி, எல்லாருக்குமான பொது நிகழ்ச்சி. ரொம்ப ஆர்வம் வரவங்களோ அந்த ஆர்வத்தை குறைக்கணும். அந்த ஆர்வத்தை நம்ம இடம் கொடுத்துருவோம். அடுத்த நம்ம யாரு பாடலன்னு கேட்கறாங்களோ யார் வந்து இல்லைன்னு சொல்லலாம் அவங்கள பாட வச்சிருவோம். நன்றி. விடுமின் வெகுளி வேட்கணும். தாமசையா ஒரு அம்மா நான் யாத்திரை பத்தி நான் படிக்கிறேன். நாங்கய்யா விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிக ஓர் காலம் இனி இல்லை
உடையான் அடிக்கீழ் பெருஞ்சாத்தோடு உடன் போவதற்கே ஒருபடுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே புடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ்களையே புடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ்களையே. நன்றி ஐயா. ஏன் இந்த பாட்டை பாடனா, திருமுறையை நாம் திருக்கோயிலாக அமைத்திருக்கிறோம். அந்த திருக்கோயிலை திறப்பதற்கும் அடைப்பதற்குமான இந்த பாடல்கள். கோயில்ல போய் நாம் தினம் கதவை திறக்கவோ மூடவோ முடியாது, அதுக்கான ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா இங்க திருக்கோயில் என்பது திருமுறையை திருக்கோயிலா வைத்து வழிபட நம் மரபு. அதனால திருமுறை தமிழக தினம் அந்த திருக்கோயிலை நாம் மனதார திறந்து மனதார அடைத்து நாம் இறைவன் அருள் பெறலாம் என்பதற்காக இந்த நிகழ்வு. வாழ்க 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 வாழ்த்து சொல்லலாம். திருமுறையை திருக்கோயிலாக கருத வேண்டும் என்ற அந்த சிந்தனைக்காக தான் இந்த பாட்டெல்லாம். வாழ்க. யாராவது வாழ்த்து பாடணும் ஆசைப்படுறீங்களா? யார் விரும்புறாங்களோ அவங்கள பாடலாம். திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு அதுமோ குறைவிலை கண்ணில் நல்ல குரும் கழுமல வலநகர் பெண்ணின் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் நனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வான்மியில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறையரங்கள் ஓங்க நற்றவும் வெள்ளி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஐயா நடராஜையா. ஐயா சொல்லுங்க ஐயா. நேற்று ஊரப்பாக்கம் போய் அந்த அம்மாவுக்கு செங்கோல் கொடுத்தோம். அதுக்கான அந்த பாடெல்லாம் போட செங்கோல் திருமண இதெல்லாம் தொகுத்து எடுத்து ஒரு இதா போட்டு அவங்களுக்கு அதை இதா கொடுத்தோம், விருது மாதிரி கொடுத்தோம். வாட்ஸ்அப் குரூப்ல அதை பகிர்ந்துருக்கேன் பாருங்க. புகைப்படம் போடுங்க ஐயா. புகைப்படம் வரல, வந்தா போட்டுக்கலாம். மணிகண்டன் வரல. நேற்று நீங்க வருவீங்கன்னு பார்த்தா காணும். நானே கூட பன்மணிக்கு வந்துட்டு அந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு உடனே திரும்பி வந்துட்டேன். கூட அந்த நேரம் மட்டும் தான் இருந்தேன், மற்ற நேரத்துல இருக்க முடியல என்னால. 12 மணிக்கு போயிட்டு 2 மணிக்கு திரும்பி வந்துட்டேன். அந்த நேரத்துல அந்த செங்கோல் எடுத்து அதுல மேல சிவலிங்கம் வச்சிருந்தாங்க. அதுக்கு பூஜை பண்ணி அந்த செங்கோல் வர சொல்லலாம் சொல்லி அது வழிபாடு பண்ணி அதை ஒரு வழிபாடு பொருளா பரிசு பொருளாக கொடுத்து அந்த அம்மா வாங்க மாட்டேன்றதுனால அதோட வழிபாடு பொருளாக கொடுத்து அந்த அதை நீங்க வழிபாட்டுல வச்சு திருவாசகம் படைக்கிற அடியார்களுக்கெல்லாம் நல்லா நலமா இருக்கணும், நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அதை ஒரு வழிபாடு பொருளாக கொடுத்தோம். அது நல்ல நிகழ்ச்சி அமைஞ்சது. அது நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா அவங்க அப்ப மனிதனோட கேட்டேன், இல்லையா அவரு சொன்ன நானே, ஆனா அவருக்கு என்ன நேர் வேலையை தெரியல அப்படின்ட்டாரு. அவர் எப்ப ரொம்ப பிஸி நானு, அதிகமான டைம் ஆன்லைன்லயே செலவு பண்றாரு அப்படின்ட்டு. சிவசிவா சிவசிவா. சரிங்க, நன்றிங்க ஐயா. அந்த புகைப்படம் தான் பகிரலாம் நம்ம நிகழ்ச்சியில. இருந்தா பகிரலாம், வர டைம் வந்தா பகிரலாம். அந்த செங்கோல் மட்டும் அந்த இதை தொகுத்து எடுத்து போட்டோம், அதை ஒரு ஃப்ரேம் பண்ணி கொடுத்த பாட்டை பிரிண்ட் எடுத்து அதை நான் நேற்று பகிர்ந்துருக்கேன். எல்லாம் தெரிஞ்சுக்கலான்னு. சரிங்க. ஏன்னா நம்ம ஆக்சுவலா டெல்லியில கூட செங்கோல் கொடுத்தாங்கன்னாக்க அங்க வந்து கொளரபதிகம் பாட்டாங்கன்னு சொல்றாங்களே தவிர செங்கோலை பத்திய பாட்டு எல்லாம் ஒண்ணு அது இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணோம், திருமுறையில இருந்து செங்கோலை சொல்லலாம் தொகுத்தெடுத்து அந்த திருமுறை நெறியில அந்த நிகழ்ச்சியை செய்தோம். அதனால அதை
திருமுறை பாடுகிறோம்னா அதை பயன்படுத்திக்கலான்றதுக்காக யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் வாழ்க வாழ்க. நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. படம் வந்தா போடு, ஆன் பண்ணுங்க. கண்டிப்பா. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த நாளை காலையில பேசி திருமணி அவரை நிறைய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை சொல்லுங்க ஐயா. கலை சத்திரத்துல இல்லையா? ஆமா ஆமா, ஒரு பாகத்தை சாத்திரம். அந்த கல்யாணம் எங்க ஐயா? கல்யாணம் வீட்டுல வெளியில இல்லையா? ஒரு பாகத்தை ஒரு கல்யாண மண்டபையா? அந்த அழைப்பட நான் பத்திரிக்கை வச்சிருக்காங்க. பத்திரிக்கை இல்ல வச்சிருக்கீங்க ஐயா. பார்த்தேன். எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறீங்க? அது 6:30. நான் காலங்காத்தால போய் தான் நம்ம போன 4:30 போனதா. 6ல இருந்து 7:30 தரும். சரிங்க ஐயா. சிவாயன் நன்றிங்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய கருணையினால நான்காம் திருமுறையை பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை இருந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று நாயன்மார் வருஷத்துல நீலநக்க நாயனாருடைய சிந்தனைகள் நேற்று பாதி படிச்சோம், மிச்சம் படிக்கலாம். திருநீலநக்கருடைய சிந்தனைகளை நேற்று பாதி படிச்சோம், மிச்சம் பாதி கேக்குதா? கண்டினியூட்டி இல்லையா? வருது, கேக்குது, ஆனா பிரேக் ஆகி வருது. கண்டினியூட்டி இல்ல, வாய்ஸ் பிரேக் ஆகுது. சாம்பசியா கேக்குதாயா? ஐயா நீங்க சொல்ற மாதிரி விட்டு தான் வருது. விட்டு வருது. கேக்குதுங்கய்யா. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. இன்று காலை 10 மணிக்கு கோடைகால சைவ சமய பயிற்சி வகுப்பில் சந்திக்கலாம் என்று கூறி நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நமச்சிவாயங்க. ஐயா கேக்குது ஐயா. பூசுவாவுடைய குரல் வந்து விட்டு வருது. கேக்குது, வேற ஒண்ணும் இல்ல, ஏதோ பிரச்சனை. நன்றி ஐயா. நன்றிம்மா. நன்றிங்க. ஐயா ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுங்க.